ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் ஆடியோஸ் குமரப்பாளையம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம்னா மெக்கானிக் செட்டு தான் இன்றைக்கி பார்க்குறோம். மெக்கானிக் செட்டு எல்லாம் பொருள்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் வாங்கி போடுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டேன், ஸ்டாக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் கேஸ்ட்டு போட்டு இன்றைக்கி பார்த்துடலாம். இது கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. கண்ட்ரோல் மாற்றினா கொஞ்சம் சவுண்டு சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இது போக அங்குஜாவில் ஒரு செட் ஒன்று இருக்குது. இதே கேஸ்ட்டு செட்டு தான் அது. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு ஓட்டுற பெரிய செட்டு. இதிலேருந்து ஆடியோ எடுத்து வேறு செட்டில் போட்டோம்னா சவுண்ட் நல்லா வரும். வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். அதிலே பார்த்தோம்னா மைக்கும் போட்டுக்கலாம். இந்தாண்ட மைக் போட்டுக்கலாம். இந்த பட்டனில் வந்து பேஸு ட்ரிபிளுக்கெல்லாம் இந்த பட்டன் வந்து இது பண்ணலாம். மோனோவாக இது வேலை செய்யும். இது அழுத்தி எடுத்து விட்டோம்னா ஸ்டீரியோ வேலை செய்கிற இதெல்லாம் கொடுத்துருக்கு. இதில் எதுவும் கை வைக்கலை. போர்டு ஃபுல் போர்டு லைன் அப்படியே இருக்குது. இது கேஸ்ட் செட்டு தான். மேலே இருக்கிறது 2.1 செட்டு. இது வந்து பார்ட்டி எடுத்துக்குவாங்க. இப்போ பார்த்தோம்னா இங்கே 2 செட்டு மெக்கானிக் செட்டு ரெடியாக தான் இருக்குது. கண்ட்ரோல் மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சுது. அது ரெடியாக தான் இருக்குது. இது புதுசாக ஒருத்தர் செட்டு போட்டிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி சரியில்லைன்ட்டு இங்கே கொண்டுகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் மாஸ்பெட்டு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கி தந்தாங்கன்னா அது வேலையை ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாமே சொல்கிற வேலைக்கு வந்த செட்டு தான். எல்லாம் ரீவொர்க்கு தான். இந்த செட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பழசு, மற்றதெல்லாம் புதுசாக வாங்கி 2 செட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது ஃபேன் ஒன்று, இந்த இதில் ஃபேன் ஒன்று வைக்க சொல்லியிருக்காங்க. 4440 ஐசி தான் அது. இது ஃபேன் வச்ச வேலை முடிஞ்சுது. அடுத்தது நம்மக்கிட்ட கேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எங்கே அப்பா எலக்ட்ரானிக் தான். அவர்கிட்ட எல்லாம் கேஸ்ட்டு இருந்தது. அதில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தோம்னா மெக்கானிக் செட்டுக்கு வந்து இதில் ஒரு ஐசி ஒன்று இருக்கும். ஹெட்டு ப்ரீயிலேருந்து வர ஐசி ஒன்று இருக்கும். இதில் பார்த்தோம்னா தெரியுது என்னன்னு தெரில. இதில் தான் அந்த இடத்துல ஐசி இருக்குது. இந்த ஐசி வந்து 3161. இந்த ஐசி இருந்துச்சுன்னா தான் ஹெட்லேருந்து வர ஃப்ரீயாக வேலை செய்யும். இல்லை பேஸ் ட்ரிபிள் 3 கொடுத்தோம்னா வேலை செய்யாது, சாங்கு வராது. இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 5 போர்டு இது மாதிரி அவைலபிளாக இருக்குது. அது போக மெக்கானிசம்லாம் இருக்குது. மெக்கானிக்ஸும் ஒரு 3 மெக்கானிக்ஸும் ரெடி பண்ணி ரன்னிங்கில் தான் இருக்குது. அதுக்கு போடுற சுவிட்சும் இருக்குது. மெக்கானிக்ஸுக்கு சுவிட்சு. அது போக நம்மகிட்ட கேஸ் செட்டுக்கு முன்னாடி போடுற அந்த பாடியெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு 3 இதுலேயுமே ஸ்டாக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளார வந்து போடுற மோட்டர் பெல்ட்டு இருக்குது. வியூ மீட்ரு கொஞ்சம் வேலை செஞ்சால் ரன் பண்ணோம்.
இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் இந்த மீட்டருக்கு, வி மீட்டருக்கு. மெக்கானிக்ஸில் வர டூல்ஸ் எல்லாம் இருக்குது, பிஞ்சர் ஆயில் உள்ளார வர ப்ரீ இதெல்லாம் இருக்குது இதுலேயே. அதுபோக இந்த போர்டும் அந்த ப்ரீ போர்டுக்கு போடுறது தான். இது ஐசி இல்லாமல் அப்படியே ப்ரீ செட் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போடுறது. இந்த போர்டு இருக்குது, ஒரு 2 போர்டு. அது போக நம்மக்கிட்ட 5.1க்கு போடுற ப்ரோலாஜிக்கு கிறிஸ்டலில் இருக்குது, மகேஷ் கம்பெனியில் இருக்குது. இது வந்து 2030 ஐசி 5 சேனலுக்கு. இது வந்து செட்டிலேருந்தெல்லாம் வேண்டான்னு சொல்லி எல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்க. அது போக யூடியில் வர ஒரு சரவுண்டு லெஃப்ட் ரைட் இருக்குது. சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சப்புக்கு மட்டும் இது வேலை செய்யும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரீ போர்டு வாங்கி தான் போடணும். இதுவும் ப்ரோலாஜிக்கு தான், மினி ப்ரோலாஜின்னு போட்டுருவாங்க. இது வெர்ஷன் 2021 மாடலு. ஆனால் சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. இதுவும் இது இந்த போர்டு வசந்த் போர்டு. இது கெயினோட வந்துடுது, கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். போர்டு நல்லாயிருக்கு லெஃப்ட் ரைட்டுக்கலாம். இப்போ ஒரு செட்டில் வந்து ரவின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ப்ரோலாஜிக் ஒன்று மினி ப்ரோலாஜிக் வந்துருந்துச்சு. அதை வாங்கி அசம்பிள் பண்ணியிருக்கேன். இந்த செட்டில் அதுதான் போட்டிருக்கு. நாமளே வீடியோ எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறதுனால தெளிவாக இல்லை. இது ரவி மினி ப்ரோலாஜின்னுட்டு நல்லா இருக்குது சாங்கு இதில் கேட்குறதுலாம். இதுலேயும் ஒரு சாங் ஒன்று ஆன் பண்ணி பார்ப்போம். பென் டிரைவரில் தான் போட்டிருக்கிறேன். சப்பு தான் கொஞ்சம் நைஸ் ஸ்பேஸ் கேட்குறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இது சென்ட்ரு வேறு செட்டுக்கு போட்டிருக்கேன். இது ரியரு. வாய்ஸ் நல்லாவே கட்டாக இருக்கு ஓரளவுக்கு, பரவாயில்ல. இது ஃப்ரெண்டு. இது நல்லா தான் இருக்குது. இந்த போர்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஐஜிபிடியில் இது போட சொல்லியிருந்தாங்க. ஐஆர்எஃப் 150 ஐஆர்எஃப்பில் போட்டிருக்குது. ரொம்ப நேரம் போட்டோம்னா காப்பிரைட் வர யூடியூப் சேனலில், அதனால் போடுறதில்ல. அது போக அப்பாவே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அவரே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காரு.
இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 32 032 10 ஆம்பியரு இவரே போட்டது. ஒரிஜினல் காப்பரில் இவரே ரெடி பண்ணி போட்டது தான். ஒயர் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிற மாதிரி டேப்பில் அடிச்சுட்டு விட்டாருங்க லைனு. போர் அவரே அளவு எடுத்து போடுறதுனால ஒரிஜினலாகவே காப்பரில் வந்து நல்லா லென்த்தாகவே போட்டிருக்காரு. அவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ அசம்பிளாகவே போட்டுட்ருக்காரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அவர் போட்டது தான். அவர்கிட்ட வாங்கி தான் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரே வெளியில் போட்டுட்ருக்கேன். சவுண்ட் குவாலிட்டிக்கு பிக்கப் நல்லா குறையாமல் வருது. கெப்பாசிட்டர் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டோம்னா லோடுங்கெல்லாம் நிற்காமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த செட் எல்லாமே வேலைக்கு வந்து எல்லாம் அப்படியே இருக்குது. இதில் ஆரி செட்டுலேருந்து வந்தது 4392 IC. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.